அன்பினர்களே அனைவருக்கும் இனிய வணக்கம். இன்றைய கதைக்கலாம் வாங்க நிகழ்ச்சிக்கு உங்கள் அனைவரையும் அன்புடன் வரவேற்கிறோம். வணக்கம் ஃபாதர். வணக்கம் விவேக். நல்லா இருக்கிறீங்களா ஃபாதர்? ரொம்ப நல்லா இருக்கேன். நீங்கள் எப்படி இருக்கீங்க? நானும் ரொம்ப அப்படியே நீங்கள் சொன்ன மாதிரி இருக்கேன் ஃபாதர். எப்படி உங்களுடைய இந்த கால அதாவது உயிர்ப்பு ஞாயிறுக்கு அடுத்து மூன்றாவது வாரத்துக்கு அதை தொடர்ந்து அப்படியே நம்முடைய திருத்தந்தை அவர்களுடைய அந்த இறப்பு செய்தி, அதை ஒட்டிய நிகழ்வுகள், இப்போ மறுபடியும் நம்ம மீண்டும் மற்ற நிகழ்வுகளை எல்லாம் மாத தொலைக்காட்சி நிகழ்வுகள் மற்ற எல்லாத்தையும் தொடங்கி இருக்கிறோம். அந்த சைலன்ஸ் தான் ஃபாதர் உங்களுக்கு செல்லும் இடமெல்லாம் வந்து வயலண்ட்டாக இருக்குது அந்த ப்ரீச்சிங் சொல்லுங்கள். ஆனால் அதர்வைஸ் நீங்கள் சைலன்ஸ் சிறப்பு ஃபாதர். அந்த வகையில் பார்த்தோம்னா இன்றைக்கி வந்து வர வாரத்தில் அடுத்த வாரத்தில் 11வது தேதியிலேருந்து நம்ம பார்த்தோம் அப்படின்னாக்கா இறை அழைத்தல் வாரத்தை நம்ம கொண்டாட வேண்டிய ஒரு சூழ்நிலையில் இருக்கோம். ஏன்னா அதற்கான காலம் இது. அந்த ப்ரிப்பரேஷன் மாதிரி நாம் கதைக்கலாமாங்க நிகழ்ச்சியில் பேசினா நல்லா இருக்குல்ல ஃபாதர்? கண்டிப்பாக கண்டிப்பாக. அதுவும் இப்போ எல்லா மறை மாவட்டங்களிலும் புதிய அருட்தந்தையர்கள் பொறுப்பேற்று கொண்டிருக்கிறார்கள், திருப்பொழிவு பெற்று கொண்டிருக்கிறார்கள். ஆமாம். இந்த நேரத்தில் நம்ம இறையழைத்தல் அங்கங்கே முகாம் நடந்துக்கிட்டு இருக்குது. இந்த நேரத்தில் இறையழைத்தல் பற்றியும் நமக்கு பிரியமான அருட்தந்தையர்கள் சகோதரிகள் பற்றியும் பேசுகிறதும் கூட உண்மையிலே ரொம்ப நல்லதாக இருக்கும். அது தொடர்பாக தான் இன்றைக்கி டாப்பிக்கே வந்து பார்த்தோம் அப்படின்னா மக்களுக்கு பிடித்த அருட்தந்தையர் அல்லது அருட் சகோதரி, அருட் சகோதரர், அது யாராக இருந்தாலும் சரி, அவங்களுடைய நல்ல குணங்களை நம்மோட பகிர்ந்துக்க வந்து காத்திருக்காங்க. ரொம்ப அற்புதமான ஒரு விஷயம். ஏன்னா அழைக்கப்பட்டோர் பலர், தேர்ந்தெடுக்கப்பட்டோர் சிலர். அந்த தேர்ந்தெடுக்கப்பட்ட சிலரில் சிலரை வந்து சிலருக்கு பிடிக்குது, சிலருக்கு பிடிக்கல, பலருக்கு சிலரை பிடிக்குது. ஸோ அந்த மாதிரி இருக்கிற இடத்துல வந்து பார்த்தோன்னா ஏன் பிடிக்குது அப்படின்னா ஒரு காரணத்தை சொல்லணும். இப்போ நீங்கள் வந்து உங்களுக்கு பிடித்த குரு அல்லது அருட் சகோதரினா யாரை சொல்லுவீங்க? நான் எடுத்தோன்னா ரொம்ப தங்கு தடையின்றி அருட்தந்தை அகஸ்டின் அவர்களை சொல்லுவேன். எங்களுடைய மறை மாவட்ட குரு. சொல்லப்போனால் என்னுடைய ஆன்மீக இயக்குனர். அவர் இன்னமுமே நான் அப்பான்னு தான் கூப்பிடுவேன். ரொம்ப அற்புதமான ஒரு எடுத்துக்காட்டான வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருப்பவர். உங்களால் நம்ப முடியுதான்னு தெரில, ஒரு இடத்துலையும் அவர் வந்து கல்வெட்டில் தன்னுடைய பேரை போடுறதே கிடையாது. கோடியாக வேலை செய்வார். எங்கேயும் பதிவு பண்ண மாட்டார். அதே போல் கிளை கிராமங்களுக்கெல்லாம் வந்து அவர் ஒரு பங்கு தந்தையாக இருக்கின்ற பொழுது அவரே போவார். பொதுவாக எல்லாம் என்ன பண்ணுவாங்க, உதவி பங்கு தந்தையர்களை அனுப்பி வச்சுட்டு இவங்க பங்கிலே இருப்பாங்க. ஆனால் இவர் போவார். இது போல் அவரை பற்றி இன்னும் நிறைய சொல்லிக்கொண்டே போகலாம். கண்டிப்பாக ஃபாதர், நம்ம தொடர்ந்து பேசலாம். இப்போ இணைப்பில் ஒரு நபர் இருக்கார், அவர்கிட்ட பேசலாம். வணக்கம், யார் பேசுகிறீங்க, எங்கேருந்து பேசுகிறீங்க? வணக்கம், என் பெயர் மெர்லின். நான் மைக்கேல்பட்டியிலேருந்து பேசுகிறேன். வணக்கம் மெர்லின் அவர்களே. அருட்தந்தை பவுலா அவங்க இருக்கிறாங்க ஃபாதர் நம்ம கூட. சரிங்க சார், பேசுங்க. வணக்கம் மெர்லின். எந்த மைக்கேல்பட்டி? கும்பகோணம் மறை மாவட்டம் மைக்கேல்பட்டி. ஓ நல்லது நல்லது. பூண்டி மைக்கேல்பட்டியா? பூண்டி மைக்கேல்பட்டி தான். ஓ நல்லது நல்லது. உங்களுக்கு பிடித்த அருட்தந்தையர்கள் பேர் கேட்டீங்களா ஃபாதர்? பேர் மெர்லின். மெர்லின். உங்களுக்கு கேள்விப்பட்டேன். ஓ ரைட். எனக்கு பிடித்த அருள் தந்தையர்கள் பேர் வந்து பவுலா ஃபாதர் தான். நான் பேசிக்கல இருக்கும்போது அது நீங்க தான் ஃபாதர். ஐயோ, நல்லா இருக்கீங்களா ஃபாதர்? நல்லா இருக்கேன் மெர்லின், நல்லா இருக்கேன். எனக்கு நான் கல்லூரி படித்தேன். நான் இங்க சென்ட் ஜோசப்ல படிக்கும்போது எனக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருந்தது நம்ம பவுலா ஃபாதர். எனக்கு மிகவும் பிடித்தமான ஃபாதர் நீங்க தான். வேற ஒரு அடுத்தந்தையர் பத்தி சொன்னீங்க. சொல்லுங்க மெர்லின், எப்படி இருக்கிறீங்க? நல்லா டான்ஸ் ஆடுவாரு. நல்ல டான்சர் மெர்லின். உங்க லைன் கிடைச்சதுக்கு ரொம்ப சந்தோஷம். ரொம்ப நன்றி. எங்களுக்கு ரொம்ப மகிழ்ச்சி. பவுலா ஃபாதர் பத்தி சொல்லுங்க. எதனால வந்து பவுலா ஃபாதர் பிடிக்கும்? அவரை பிடிக்காதவங்க யாருமே கிடையாது. அது இன்னொரு விஷயம் என்னன்னா, நான் வந்து அங்க இன்டர்ன்ஷிப்புக்காக போகும்போது ஒரு அமைதியான டைப்பா இருப்பாங்க ஃபாதர். எது சொன்னாலும் நீ நினைக்கிறத செய்ய பண்ணு அப்படின்ட்டு நமக்கு ஃப்ரீடம் கொடுப்பாங்க ஃபாதர். அந்த ஒரு ஃப்ரீடம்னஸ் வந்து அவங்கள்ட்ட கிடைக்கும் எனக்கு.
ரொம்ப மிகவும் பிடித்தமானது ஒன்று. இந்த ஃபாதர்ன்ற ஒரு அந்த பயமே இல்லாத அளவு ஃப்ரெண்ட்லியா பழகுற ஒரு ஃபாதர். அதனால மிகவும் பிடிக்கும் ஃபாதர். ரொம்ப அந்த வகையில் பார்த்தோம்னா நீங்கள் சொல்லுங்க ஃபாதர், முகத்துக்கு முன்னாடி புகழாதப்பா அப்படின்னு சொல்லுங்க. இல்லை, என்னை ரொம்ப வெக்கப்பட வைக்கிறாரு, தர்மசகடத்தை வைக்கிறாரு. அதனால் ரொம்ப நன்றி நீங்கள் தொடர்பு கொண்டு பேசியமைக்கு. கடவுள் உங்களை ஆசீர்வதிப்பார். உண்மையிலே உங்களோட எண் கூட என்கிட்ட இல்லை, ஆனாலும் நீங்கள் தொடர்பு கொண்டு பேசும்போது ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. நீங்கள் வந்து அப்படி சுருக்கமாக முடிச்சலான்னு பார்ப்பீங்க. எங்களுக்கு கேட்குறது இந்த அமைதியாக இருப்பார், அப்புறம் வந்து சகோதர பண்போட பகல் எல்லாரையும் வந்து பார்த்தா அப்படின்னாக்கா தோழா அப்படின்னு கூப்பிடுவாரு, நண்பர் அப்படின்னு. நான் விவேக் நான் ஃபாதர் இல்லை. அந்த வகையில் மெர்லின் அவர்களே, நீங்கள் வந்து பவுலா ஃபாதர் அவர்களை எப்போ பார்த்தீங்க ஃபர்ஸ்ட்? நான் வந்து 2018 தான் ஃபாதர் வந்து அங்கே இருந்தாங்கன்னு நினைக்கிறேன், சரியா ஞாபகம் இல்லை. 2018-19 நினைக்கிறேன். அப்போ வந்து ஃபாதர் வந்து இப்போ பெஸ்டியில் வந்து ஜாயின் பண்ணாங்க. ஆல்ரெடி இன்னசென்ட் ஃபாதர்னு இருந்தாங்க. இப்போ மைக்கேல்பட்டி பங்கு ஃபாதரா இன்னசென்ட் ஃபாதர் இருக்காங்க. அவங்களுக்கு பிறகு வந்து பவுலா ஃபாதர் வந்திருந்தாங்க. அப்போதான் முதல் பார்க்குறப்போ அப்பவே சைலண்ட் டைப்பாக தான் இருந்தாங்க. இவங்க எப்படி நம்மளை வழி நடத்துவாங்க அப்படிங்கிறது கொஞ்சம் போக போக பார்க்கலான்னு பார்த்தா அதுக்கப்புறம் ரொம்ப சைலண்டாரு, ரொம்ப ஃப்ரீடமாக கொடுத்தாங்க எங்களுக்கு. ஸோ அதனால நாங்கள் நினைத்ததை பண்றதுக்கான ஒரு வாய்ப்பா நினைச்சு ஒன்னொன்னே நாங்கள் செஞ்சோம். ஒரு பயணித்த ஒரு 2-3 வருடங்கள் வந்து எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியான ஆண்டா இருந்தது. என்னோட கல்லூரி படிப்புக்காக எனக்கு உதவியும் செய்தார்கள் ஃபாதர். எனக்கு அதுவே ஒரு பெரிய ஒரு கிரேஸ், காட் கிரேஸ் மாதிரி நான் நினைச்சேன். என்னோட இன்டர்ன்ஷிப்புக்காக இருக்கட்டும், அனைத்து விதமான இந்த இன்டர்ன்ஷிப் அப்போ எனக்கு இந்த ரெக்கார்டிங், வீடியோ ரெக்கார்டிங் இந்த மாதிரிலாம் நான் விஸ்காம் படித்ததுனால ஃபாதர் எனக்கு சில விஷயங்கள்லாம் சொல்லி கொடுத்த விஷயங்களா இருக்கட்டும் எல்லாமே எனக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருந்தது. அதனால என்னோட லைஃப்ல வந்து ஃபாதரை மறக்கவே முடியாது. அது இந்த மாதா சேனல் வழியா நான் இந்த விஷயம் சொல்றது எனக்கு ரொம்ப பெருமையாக மகிழ்ச்சியாகவும் இருக்கு. ரொம்ப நன்றி மெர்வின், உங்களுடைய நல்ல மனசுக்கு கடவுள் உங்களையும் குடும்பத்தை நிறைவு ஆசிரியர். தேங்க்யூ ஸோ மச். ரொம்ப நன்றி நிகழ்ச்சியில் தொடர்பு கொண்டமைக்கு. ஓகே, தேங்க்யூ விவேக் சார். தேங்க்யூ. நீங்கள் எதிர்பார்க்கல, நாங்களே எதிர்பார்க்கல இந்த மாதிரி ஒரு அமையணும். ஆமாம், நான் மெர்லினோட கொஞ்சம் யோசித்தேன், சரி அந்த பையனாக இருக்காது அப்படின்னு நினச்சேன். பரவாயில்ல, சிறப்பு ஃபாதர். அவர் சொன்னது தான், அது சில வழிகாட்டுதல்கள் வந்து சிலர் மூலயமா நமக்கு எப்பவுமே கிடைச்சிருச்சு அப்படின்னா அதுக்காகவே பார்த்தோம்னா அவங்கள ரொம்ப பிடிச்சி போய்டும், அது யாராக இருந்தாலும். ஆனால் அருட்தந்தையர்கள் அப்படின் போது அவர் எல்லாருக்குமான வழிகாட்டியாக இருக்கார். அந்த ஒரு பங்குவாக இருக்கட்டும், அது உதவி பங்கு தந்தையாக மேக்சிமம் வந்து அந்த சேர்ற காலகட்டத்திலே வந்து அது தெரிஞ்சிடும். இளைஞர்கள் அப்படியே கிரிப் ஆகிடுவாங்க, ஃபாதரை விட்டுறக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. இல்லைன்னா அப்படி பின்னாடியே திரிவாங்க, சின்னசாமி 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 அந்த மாதிரி. அதே மாதிரி ஒரு சில அருட்சகோதரிகள் பார்த்தா அப்படின்னா அந்த வகையில் நான் அதையும் பதிவு பண்ணோம். அருட்சகோதரி ஜோஸ்பின் அப்படின்னு ஒருத்தவங்க, சென்ட் ஆன்ஸ் கான்வென்ட், மாதவர சென்ட் ஆன்ஸ் லால்குடியில் ஒரு தாயன்போடு அப்படின்னு சொல்லுவோம்ல, அப்படிப்பட்ட ஒரு சகோதரி. ரொம்ப உரிமையாக நம்மளை வாடாப்படான்னு கூப்பிடுவாங்க. என்னடா சாப்பிட்டியா அப்படிம்பாங்க. நம்ம பூசை சண்டே மாதம் தான் போயிருக்கோம், என்னடா சாப்பிட்டியா அப்படிம்பாங்க. என்ன போய் சாப்பிடுவேன், வா நீ உங்கள் வீட்டில் என்ன செய்வாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பக்கத்துலேயே நிற்க வச்சு அவங்களே தோசை ஊற்றி இந்த இதை சாப்பிடு அதை சாப்பிடு அப்படிம்பாங்க. அவங்க தான் வந்து என்னோடய ஒகேஷனுக்கு வந்து ஒரு பெரிய இது. நான் அந்த நம்மளுடைய நேயர்கள்ட்ட கூட ரொம்ப பெருமையாக சொல்லுவேன், மாதவர சென்ட் ஆன்ஸ் சிஸ்டர்ஸ் அவங்க தான் வந்து என்னுடைய இறையழைத்தலுக்கு வந்து ரொம்ப காரணம். என்னை வந்து உண்மையிலுமே ஒரு நல்ல இடத்துக்கு கொண்டு வர்றதுக்கு அவர்களுடைய உழைப்பு அப்படிங்கிறது உண்மையிலே என்னால் மறக்க முடியாது. அதே போல் சொல்ல போனோம்னா ஒரு 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 நிகழ்ச்சி நான் வந்து மகிழ்ச்சியோடு கூட சொல்லுவேன். என்ன அப்படின்னா, ஒரு முறை நண்பர்கள் எல்லோரும் சேர்ந்து நம்ம மாங்காய் திருடுவோம்ல அப்படின்னு நான் திருடுறேன். அப்படி திருடினோன்னே சிஸ்டர் என்னை கூப்பிட்டு முழங்கால் போட்டு வச்சுட்டாங்க. ஒரு அரை மணி நேரம் போட்டிருப்போன்னு வச்சுக்கோங்களேன், சின்ன வயசில். அதுக்கப்புறம் முடித்த உடனே அந்த சிஸ்டர் கூப்பிட்டு, உனக்கு இந்த மாங்காய் தானே, எவ்வளோ வேணும், ஒரு பை நிறையா கொடுத்து வீட்டுக்கு எடுத்துகிட்டு போ, நீ சாப்பிடு, ஆனால் திருடக்கூடாது. இவ்வளோ அழகான, ஏன்னா நீ வந்து உன்னை முட்டி போட வச்சோம்னா அதை நீ செய்யக்கூடாதுங்கிறதுக்காக தான். இந்த மாங்காயில் நம்மளாம் நஷ்டப்பட போகிறதில்ல.
அதனால் இவங்களோட வாழ்க்கையெல்லாம் பார்க்கும்போது எங்கேயோ ஒரு இடத்துல பிறக்கிறாங்க, ஏதோ ஒரு பங்குலையோ இல்லை ஒரு கான்வென்ட்லேயோ இருக்கிறாங்க. யாரோ ஒரு குழந்தைகளை தன்னுடைய குழந்தையா, தன்னுடைய மகனா மகளா வளர்த்தெடுக்கிற இந்த அருட்தந்தையர்கள், அருட்சகோதரிகள் உண்மையிலேயே வந்து ரொம்ப ஒரு பெரிய மனசு அல்ல. கண்டிப்பாக நம்ம கொண்டாடணும். நம்ம திருச்சி அந்த பெரிய மனசு கொண்டவங்க தான் அருட்தந்தையர்கள், அருட்சகோதரிகள், அருட்சகோதரர்கள். ஸோ அந்த வகையில் பார்த்தா அப்படின்னா நான் கேட்க விரும்பின இன்னொரு கேள்வி என்னென்னா, சில இறை அழைத்தல் வந்து அவங்களாம் முயற்சி பண்ணி நான் வந்து கண்டிப்பாக ஃபாதருக்கு போயே ஆகணும், இல்லை நான் வந்து ஒரு அருட்சகோதரியாக மாறி ஆகணும், அருட்சகோதரரை நான் வந்து போய் பணியாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் யோசிப்பாங்க. சில பேருக்கு வந்து பார்த்தா அப்படின்னாக்கா இந்த ஸ்கூலு அந்த மாதிரியான வந்து வெக்கேஷன் ப்ரொமோட்டர்ஸ்லாம் வந்து என்ன பண்ணுவாங்கனாக்கா அந்த இடத்துல வந்து எடுப்பாங்க, ஆட்களை வந்து எடுப்பாங்க, தேர்ந்தெடுப்பாங்க. அப்போ வந்து ஃபஸ்ட்டு டைம் சொல்லப்படுது. ஸோ இந்த மாதிரிலாம் நடக்கும் இல்லையா ஃபாதர்? அதை பற்றிலாம் நம்ம எனக்கு கேள்வி இருக்குது கேட்கறதுக்கு. அதுக்கு முன்னாடி ஒருத்தர்கிட்ட பேசிடலாம். வணக்கம், யார் பேசுகிறீங்க, எங்கேருந்து பேசுகிறீங்க? பாலக்குறிச்சி, திருச்சி மறை மாவட்டம் பாலக்குறிச்சி சந்தியாபுராலய பங்குல இருந்து பேசுறேன். ஐயா உங்க பேர் சொல்லுங்க. என் பேரு பிரான்சிஸ் செல்வராஜ். வணக்கம் ஐயா. நீங்க வந்து இன்னைக்கு நிகழ்ச்சியினுடைய தலைப்பு கேள்விப்பட்டிருப்பீங்க. உங்களுக்கு பிடித்த அருட்தந்தையர் அல்லது அருட்சகோதரி, அருட்சகோதரர் பற்றி பகிர்ந்து கொள்ள நீங்க வந்திருக்கீங்க. ஃபாதர் இருக்காங்க, பவுலா ஃபாதர், அவர்கிட்ட பேசுங்க. ஐயா வணக்கம் ஐயா. வணக்கம் ஐயா. வணக்கம் ஃபாதர். நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன் ஃபாதர். மாதா டிவிலாம் எப்படி பார்க்குறீங்களா? மாதா டிவி அடிக்கடி பார்ப்போம் ஃபாதர். 11 மணிக்கு நீங்க எல்லாரும் இருந்து இந்த ஜெபம் பண்ற ஆராதனையை நாங்க தினமும் பார்த்துட்டே வரோம் ஃபாதர். ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சிங்க. சரிங்க, உங்களுக்கு சொல்லுங்க, உங்களுக்கு பிரியமான அருட்தந்தை, அருட்சகோதரி பற்றி சொல்லுங்க. சரி ஃபாதர். நான் வந்து திருச்சி மறை மாவட்டம் மணப்பாறை வட்டத்தில் இருக்கக்கூடிய பாலக்குறிச்சி புனித சக்திமிகு சந்தியாபர் அருட்தலா பங்குல இருந்து பேசுறேன். இந்த பாலக்குறிச்சி மண் வந்து மதுரை மறை மாவட்ட மேனாள் பேராயர் ஜஸ்டின் திரவிய ஆண்டவர் அவர்கள் பிறந்த மண். இந்த மண்ணிலிருந்து 11 அருட்தந்தையர்கள் மண்ணின் மைந்தர்களாக திருச்சி மறை மாவட்டத்தில் பணியாற்றிட்டு இருக்காங்க. மற்றும் நான் இங்க வந்து 50 ஆண்டுகளாக இந்த பங்குல நான் பங்கு பேரை உறுப்பினராக உழைச்சிட்டு இருக்கேன். சரிங்க. மற்றும் வின்சென்ட் பால் சபையில இருந்து உழைத்து இப்பொழுது ஓய்வு பெற்று இருக்கிறேன். ரொம்ப அற்புதம், ரொம்ப அற்புதம். உங்களுக்கு பிரியமான அருட்தந்தை, அருட்சகோதரி? அருட்தந்தையர்கள் 4 பேர் இருக்காங்க. 4 பேர் சொல்லலாமா ஃபாதர்? நீங்க ஒருத்தர் முக்கியமான சொல்லிட்டு மற்றவங்க பேர் மட்டும் சொல்லுங்க. சரி ஃபாதர். அருட்தந்தை புலோமின் ராஜ் அடிகளார். ஓகே. அவங்க இங்க பங்கு தந்தையா 5 ஆண்டுகள் பணிபுரிந்தாருங்க. அவங்க தினமும் திருப்பலி வழிபாடு, பங்கு திருவிழா, கிறிஸ்து பிறப்பு பெருவிழா, தவக்கால வழிபாடுகள், இயேசுவின் உயிர்ப்பு பெருவிழா கொண்டாட்டம் இவைகளெல்லாம் முன்னெடுத்து சிறப்பாக நடத்துவதில் அவர் வல்லவர். மக்களை ஆன்மீகத்தில் வழிநடத்தி செல்வதில் அவர் சிறப்பாக பணியாற்றியவர். பங்கு மக்களை ஒருங்கிணைத்து எல்லா காரியங்களையும் செய்வதில் அவர் மிக சிறந்த பணியாற்றி இருக்கிறார். ரொம்ப நல்லது. குறிப்பாக இந்த சந்தியாபர் அருட்தலத்திலே சந்தியாபர் கெவி வெளியில இருந்து வரக்கூடிய மக்கள்லாம் சந்தியாபரை சந்தித்து அவருடைய அருளை ஆசிரியம் பெற்று செல்வதற்காக ஆலயத்திற்கு வெளிப்புறத்தில் ஒரு கெவியை அமைத்தார். சரிதான். அது இன்னும் மக்களுக்கு சிறப்பாக பயன்பட்டு கொண்டு வருகிறது. அது மட்டுமல்லாமல் சந்தியாபருடைய வாழ்க்கை வரலாறு நிகழ்வுகளை பிளக்ஸ் பிரிண்ட் எடுத்து ஆலயத்திற்குள் அமைத்திருக்கிறார். அது மக்கள் அவருடைய வாழ்க்கை வரலாற்றை அறிந்து கொள்வதற்காக, புனிதரின் வாழ்க்கை வரலாற்றை அறிந்து கொள்வதற்கு வசதியாக ஏற்பாடு செய்திருக்கிறார். மற்றும் நல்ல விருந்தோம்பல் பண்பு கொண்டவர். வருகின்ற மக்களை, எல்லா மக்களையும் வேறுபாடு கருதாது வரவேற்று அவர்களை உபசரிப்பது, எல்லா இந்த மாதிரி காரியங்களை எல்லாம் செய்வது அவர் மிகவும் குறிப்பிடத்தக்கவர். எனவே அவருடைய ஆன்மீக வாழ்வு, அருள் சாதனைகளை நிறைவேற்றும் அந்த பங்களிப்பு அனைத்துமே என்னுடைய உள்ளத்தை கவர்ந்தது. நானும் பங்கு இறை சமூகத்தில் உழைப்பதற்கு எனக்கு உத்வேகத்தையும் உற்சாகத்தையும் கொடுத்து கொண்டிருக்கிறது. இதுபோல இந்த பங்கில் உழைத்த அருட்தந்தை மணிவேல் அடிகளார், அருள்தந்தை எட்வர்ட் ராஜா அடிகளார், அருள்தந்தை இப்பொழுது பங்கு தந்தையாக பணியாற்றி கொண்டிருக்கக்கூடிய அருள்தந்தை மாணிக்கம் அடிகளார், மொத்தம் 17 அருள் தந்தைகள் என்னுடைய காலத்திலே இங்கு
பணியாற்றிய அவருடைய எல்லாருமே சிறப்பாக பணியாற்றினார்கள். இருந்தாலும் இந்த நான் குறிப்பிட்ட இந்த 4 அருட்தந்தையர்களும் என்னுடைய உள்ளம் கவர்ந்த அருட்தந்தையர்களாக நான் கருதுகிறேன். மாதா தொலைக்காட்சிக்கு நன்றி, எனக்கு வாய்ப்பு கொடுத்ததற்கு நன்றி. இதை நான் பெருமையாக கருதுகின்றேன். ரொம்ப நன்றிங்க, ரொம்ப நன்றிங்க. ரொம்ப அற்புதமாக சொன்னீங்க. ஃபாதர்ஸோட பணிகளை ரொம்ப அழகாக பேசினாங்க. நம்ம சில பேருக்கு வந்து இந்த பங்கு தளத்தில் அருட்தந்தைகளோ இல்லை அருட் சகோதரிகளோ ஆற்றுகின்ற பணி அது காமன் குட்டு. அது மாதிரி இப்போ இவருடைய இடத்துல பார்த்தோன்னா ஒரு பர்சனலாக வந்து அதில் அட்டாச் ஆகிருக்கணும். அந்த காமன் குட்டு பார்த்து அப்படியே அட்டாச் ஆகிருக்கு. அதனால் இவர்களெல்லாம் வந்து அவருக்கு ரொம்ப பிடிக்குது அப்படின்னு சொல்லி முன்னாடி வந்து நம்ம ஒரு கேள்வி கேட்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு யோசித்தேன். வெக்கேஷன் ப்ரமோஷனுக்காக போகும்போது 2 வகையில் வந்து அது நம்ம இறை அழித்தல் வந்து நடக்கும். அவங்களா விரும்பி வருது, இல்லை அந்த இன்ட்ரோடக்ஷன் கொடுத்து பாடுறது. ஆமாம், அது மாதிரி அதுக்கு வித்தியாசம் சொல்லுங்கள். இல்லை, சரிதான். அதாவது ஒரு சில நேரங்களில் ஒரு சில அருட்தந்தையர்களுடைய வாழ்வியல், புனிதர்களுடைய வாழ்வியல், அது வந்து நம்மளுக்கு வந்து ஏன் நம்ம இப்படி இருக்கக்கூடாது அப்படின்னு தோணும். நம்ம சிறுவயதில், அதுவும் என்னுடைய சிறுவயதெல்லாம் பார்க்கும்போது அருட்சகோதரிகள் வந்து நற்கருணை வீரன் அப்படின்னு ஒன்று தருவாங்க. அதில் வந்து அந்த படக்கதை, அதில் வந்து ஒவ்வொரு புனிதர்களும் எப்படி வாழ்ந்தாங்க அப்படிங்கிறதெல்லாம் இருக்கும். அதெல்லாம் இப்போ நினச்சாலுமே நமக்கு இருக்குது. ஏன்னா அவங்க வந்து அதை தான் நமக்கு மறைக்கல்வி வகுப்பில் சொல்லி தருவாங்க. போகும்போது வரும்போது இந்த இதை வாசி அப்படிம்பாங்க. அதெல்லாம் நமக்குள்ளே ஏன் நம்மளும் இப்படி வாழக்கூடாது, நற்கருணை எவ்வளோ ரொம்ப முக்கியமானது அப்படிங்கிறலாம் அங்கே தான் கற்றுக்கிட்டோம். அப்போ இவங்க வந்து வாழ்ந்து காட்டியிருக்கிறாங்க. அடுத்தது வந்து நமக்கு அப்படி சொல்லி கொடுப்பாங்க, இப்படி வாழணும். அதோட ஒரு தாக்கம் தான் நானும் ஒரு அருட்தந்தை ஆகணும், ஒரு அருட் சகோதரியாக வரணும் அப்படின்ட்டு குழந்தைகள்கிட்ட ஏற்படுறது. நீங்கள் சரியாக சொன்னீங்க. இப்போ இந்த ஒரு எண்ணம் நமக்குள்ளே இருக்கிற பொழுது தான் யாராவது ஒரு சகோதரிகளோ அருட்தந்தைகளோ வந்து நீங்கள் கேம்ப் போகிறீங்களா அப்படிங்கும்போது அது வந்து நடக்குது. சொல்ல போனோம்னா நம்மளும் மறைக்கல்வி வகுப்புக்கெலாம் நம்ம போகிறோம். மறைக்கல்வியில் நடத்துகிற நிறைய போட்டிகளில் கலந்துக்குவோம். அப்போ கேம்ப் நடக்கும்போது என்ன பண்ணுவாங்க நம்முடைய பங்கு தந்தை, சரி நீங்கள் போங்க, நீ போய் இதை அட்டன் பண்ணிட்டு வா அப்படின்வாங்க. அப்படி தான் நடக்கும். அது சிறப்பு ஃபாதர். நம்ம தொடர்ந்து பேசலாம். இணைப்பில் இன்னொருத்தருங்காக பேசலாம். வணக்கம், யார் பேசுகிறீங்க, எங்கேருந்து பேசுகிறீங்க? நான் ஜோசின் பேசுகிறேன், தேனாம்பேட்டிலேருந்து பேசுகிறேங்க. ஓகே, ஃபாதர் இருக்காங்க. இன்றைக்கி நிகழ்ச்சியினுடைய தலைப்பு கேள்விப்பட்டிருப்பீங்க. உங்களுக்கு பிடித்த அருட்தந்தை, அருட்சகோதரி இல்லை அருட்சகோதரர் யார், எதனால் பிடிக்கும், அந்த அவங்களுடைய எந்த வாழ்க்கை வந்து உங்களுக்கு ரொம்ப பிடிச்சது, அது போல் இருந்தால் பகிர்ந்துக்கங்க. சரிங்க ஃபாதர். ஃபாதர், எனக்கு வந்து சிஸ்டர்ஸ் ரொம்ப பிடிக்கும். நான் சிஸ்டர் கான்வென்ட்ல தான் படிச்சேன். ஓ, நல்லது. அதனால அந்த சிஸ்டர்ஸ் வந்து சின்ன வயசுல இருந்தே கேட்டிசம் கிளாஸ்க்கு எவ்வளவு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாங்க. அதே மாதிரி பைபிள் பிள்ளைங்க படிக்கும்போது கஷ்டப்படுவாங்க, விருப்பம் இல்லாம இருப்பாங்க இல்லைங்களா. அவங்க வந்து பைபிள் படிக்க, அந்த கதைகளை எடுத்து சொல்ல பிள்ளைங்களுக்கு பிடிச்ச வகையில அந்த இது. அப்புறம் நமக்கு ஏதாவது வருத்தமா இருந்தா கூட அடுத்தவங்கிட்ட எப்படி ஷேர் பண்ணணும் அதெல்லாம் சொல்லுவாங்க. நம்ம ஸ்கூல் முடிக்கிற வரைக்குமே மெயினா நம்மளுடைய வாலிப வயசுல எல்லாத்துலயுமே சிஸ்டர்ஸ் நம்மளோடயே கடந்து வந்தாங்க. அதனால வந்து எனக்கு அவங்கள ரொம்ப பிடிக்கும். ஏன்னா அவங்க லைஃப சாக்ரிஃபைஸ் பண்ணி நம்மளதான் அவங்க கூட பிறந்தவங்க மாதிரி நினைச்சு நல்லபடியா வளர்த்து கொண்டு வந்தாங்க. அதனால அவங்கள ரொம்ப பிடிக்கும். பர்டிகுலரா ஒருத்தரை பத்தி சொல்ல முடியுமா? கண்டிப்பா. எனக்கு என்னோட ஸ்கூல் லைஃப்ல வந்து சிஸ்டர் கொன்கோதையா ரொம்ப பிடிக்கும். அவங்க பேர் கொன்கோதையா மேரின்னு சொல்லிட்டு. ஏன்னா அவங்கதான் கொயர்ல எல்லாம் இருப்பாங்க, கடிதம் எல்லாத்துக்கும். பசங்களுக்கு ரொம்ப ஸ்ட்ரிக்டா இருந்தாலும் ரொம்ப அன்பா டிசிப்ளினா சொல்லுவாங்க. அதே மாதிரி என்னுடைய பொண்ணு ஸ்கூல்ல படிக்கும் போதும் அங்க ஒரு சிஸ்டர் மேக்ரிட்னு ஒரு கரஸ்பாண்டன்ட் இருந்தாங்க. அவங்களும் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஏன்னா சாப்பல்ல பசங்க பேசக்கூடாது, ஆனா அவங்க வந்து அதை பேசக்கூடாதுன்றத வந்து எப்படி ஒரு பூவை அணைச்சி கொள்வாங்களோ அந்த மாதிரி பிள்ளைங்களை சேர்த்து அணைச்சி வச்சு அவங்க ஆக்ஷன்ல காட்டுவாங்க, ப்ரே பண்ணுன்னு. பிள்ளைங்களும் அந்த குட்டி குட்டி எல்கேஜி யூகேஜி பிள்ளைங்களும் அப்படியே அமைதியா ப்ரே பண்ணும். அவங்க ஒரு பிள்ளைங்க கிட்ட கூட கோவப்படவே மாட்டாங்க, ஆனா ரொம்ப அன்பா நல்ல விஷயத்த சொல்லி தருவாங்க. அதனால அவங்க 2 பேரையும் என் வாழ்க்கையில ரொம்ப பிடிக்கும். ரொம்ப அழகாக சொன்னீங்க. கடவுள் உங்களையும் உங்கள் குடும்பத்தை நிறைய ஆசீர்வதிக்கணும். தொடர்ந்து இறை அழைத்தலுக்காக வேண்டிக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச்.
கண்டிப்பா கண்டிப்பா. தேங்க்யூ ஸோ தேங்க் யூ தேங்க்யூ தேங்க் யூ. தேங்க்யூ தேங்க்யூ. அதாங்க வைக்க இவங்க இப்போ சொன்னாங்கல்ல, குழந்தைகளை அணைத்து கொண்டு சொல்வார்கள் அப்படின்ட்டு. ஏறக்குறைய வந்து ஒவ்வொரு அருட்தந்தையும் ஒவ்வொரு அருட்சகோதரியும் ஒரு குறிப்பிட்ட ஸ்டேஜுக்கு அப்புறம் அப்படி ஆயிடுவாங்க. ஒவ்வொரு குழந்தைகளையும் அவங்களுடைய குழந்தைய உணர்வாங்க. இவங்க அந்த ஃபீல் பண்ணதை வந்து அந்த சிஸ்டர் வந்து யோசிச்சுலாம் செய்ய மாட்டாங்க. ஒரு அருட்தந்தை இதெல்லாம் யோசித்து செய்ய மாட்டார். டே இங்கே வா சாப்பிட்டியா அப்படின்னு கேட்குறதெல்லாம் அவங்க யோசித்து செய்கிறதில்ல. அவங்களுடைய வாழ்வியலே அப்படி மாறிடும். கண்டிப்பாக. ஆமாம், அதுதான் நம்ம வந்து இங்கே புரிஞ்சுக்கணும். அதனால் உண்மையிலேயே அருட்சகோதரிகள் அருட்தந்தையர்கள் அவங்களுடைய வாழ்க்கை வந்து வேற ஒரு நிலைக்கு வரும். தொடக்கத்தில் நம்ம வந்து எல்லாம் இன்றைக்கி நிறைய மக்கள் சொல்கிறாங்க, எப்படி அப்படின்னா, ஃபாதருக்கு என்னப்பா குறைச்ச, பைக் இருக்குது, கார் இருக்குது, அவங்க அப்படி இருக்குது இப்படி இருக்குது. அது வந்து தொடக்கத்தில் நம்ம வந்து இதாக இருக்கும். ஆனால் போக போக அந்த மக்களை படிக்க அந்த மக்களோடு இருக்க நீங்கள் நிறைய அருட்தந்தையர்கள் பாருங்கள், சும்மா பசங்களோட கட்டில் போட்டுட்டு வெளியே ஜாலியாக படுத்திருப்பாங்க. அருட்சகோதரிகள் வார்டனாக இருக்கும்போது அந்த குழந்தைங்களோடு இருப்பாங்க. இப்படி வந்து அவங்களோட வாழ்வியலே அந்த மக்களோடு இணைந்த ஒரு வாழ்வியலாக மாறிடுது. நம்மளே கேள்விப்படுறோம், நிறைய அருட்தந்தையர்கள் அருட்சகோதரிகள் யாருன்னு தெரியாத மக்களுக்காக போய் நின்று அவங்களுக்காக உயிர் கொடுக்குற ராணி மரியா போன்ற அருட்சகோதரிகளை அருட்தந்தையர்களை, ஸ்டான்லி போன்ற அருட்தந்தையர்கள்லாம் நம்ம வந்து இன்றைக்கி கொண்டாடணும். அதனால் கடவுளுடைய மதிப்பீடுகளுக்காக வாழ்ந்து கொண்டிருப்பவர்கள். கண்டிப்பாக ஃபாதர். இந்த இறை எழுத்தல் வாரத்தில் இந்த இறை எழுத்தல் வாரம் வருது, அதுக்காக தயாரிப்பு வாரத்தில் இருக்கேன். அந்த நேரத்தில் இந்த மாதிரி பேசுகிறதுலாம் வந்து ரொம்ப பெரிய விஷயம். இன்னொன்று என்னென்னா, ஒரு இணைப்பில் ஒரு நபர் இருக்கார், அவர்கிட்ட பேசிட்டு வந்து பேசலாம். வணக்கம், யார் பேசுகிறீங்க, எங்கேருந்து பேசுகிறீங்க? நான் சகாயராணி பெசன் நகர்லேருந்து பேசுகிறேன். வணக்கம்மா. வணக்கம் சகாயராணி அவர்களே, சொல்லுங்கள். இன்றைக்கி நிகழ்ச்சியினுடைய தலைப்பு கேள்விப்பட்டிருப்பீங்க. உங்களுக்கு பிடித்த அருட்சகோதரி அருட்சகோதரர் இல்லை அருட்தந்தையர் யார், ஏன் அவங்கள பிடிக்கும், அதை பற்றி பகிர்ந்துங்க. ஃபாதர் கூட பவுலாஃபா இருக்காங்க. கண்டிப்பா. ஹலோ ஃபாதர், நான் சகாயராணி பேசுறேன் பெசன் நகர்ல இருந்து. உங்களுக்கு எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஃபாதர். ஃபாதர், நீங்க வந்து உங்களுடைய மறையுரை எல்லாம் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதுவும் சமயத்துல வந்து நீங்க சொல்ற ஒவ்வொரு கருத்துக்களும் வந்து நான் அதை முடி என்னோட வாழ்க்கையில நான் செயலாக்குறேன் ஃபாதர். உங்களுடைய ஸ்பீச் எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஃபாதர். நீங்க சொல்ற அட்வைஸும் ரொம்ப பிடிக்கும் ஃபாதர். ரொம்ப நல்லதுமா. இதோட இரண்டாவது நபர் உங்களை பத்தி இன்னைக்கு வந்து பேசுறாங்க. சகாயராணி அவர்களே, நீங்கள் வந்து ஃபாதர் அல்லாமல், அஃப்கோர்ஸ் இவர் யாருக்குமே பிடிக்காமல் இருக்காது, அதுதான் நம்ம முதல்ல சொல்லிட்டோம். இவரை தவிர்த்து வேறு உங்களுக்கு பிடித்த அருட் சகோதரி அல்லது ஃபாதருங்க, சிஸ்டருங்க, அருட் சகோதரரை பற்றி சொல்லுங்கள். ஃபாதர், எனக்கு பிடிச்சவங்க வந்து யாருன்னா ஃபாதர் செல்வமணி. அவர் வந்து திண்டிவனம் டைசஸ்ல இருக்கிறாங்க. அந்த ஃபாதர் அவர் வந்து எனக்கு வந்து நான் வந்து சொல்லுவேன். திண்டிவனம் பாண்டிச்சேரி ஆமா, பாண்டிச்சேரி மறைமாவட்டம் ஃபாதர். அவரை வந்து நான் ஃபாதர் அப்பா தான் சொல்லுவேனே நான். அவரு ஏன்னா வந்து எனக்கு அப்பா மாதிரி அவர் வந்து கைட் பண்ணுவாரு. எல்லா விஷயத்தையுமே வந்து பேசுறது, ஷேர் பண்றது, எல்லா அறிவுரை சொல்றது. அதனால வந்து நான் அவரை ஒரு ஃபாதரா பார்க்காம அப்பாவை தான் நான் அவரை பார்த்துக்கிட்டு இருக்கேன் நான். அப்படி இருக்கும்போது அவர் சொல்ற ஒவ்வொரு விஷயங்களும் வந்து நான் கடைபிடிச்சிட்டு இருக்கேன். நான் எப்பயாவது ஒரு விதத்துல வந்து நான் ரொம்ப மனசு சோர்வடையும் போதும், கவலையா இருக்கும் போதும், இவங்க என்ன திட்டாங்க, இவங்க என்ன பேசிட்டாங்க அப்படின்னு நான் சொல்லும் போது அவர் சொல்ற ஒரே வார்த்தை இதுதான்: நீ எதை பத்தியும் கவலைப்படக்கூடாதுமா, கடவுள் வந்து உன் கூட இருக்காரு. அதே சமயத்துல வந்து நீ வந்து யாரும் ஜட்ஜ் பண்ணக்கூடாது, ஜட்ஜ் பண்றது கடவுள் மட்டும்தான். அவரே வந்து மன்னிக்கும் போது நீ யாரு அவங்கள பத்தி தீர்ப்பிட அப்படின்னு சொல்லி அவர் சொன்ன அந்த ஒரு வார்த்தையை வந்து இன்ன வரைக்கும் நான் கடைபிடிச்சிட்டு இருக்கேன் ஃபாதர். ரொம்ப நல்லது. அதனால அவர் எனக்கு ஒரு நல்ல ஒரு கார்டியன் மட்டும் இல்லாம எனக்கு ஒரு நல்ல ஃபாதர் அப்பா. அவர் இப்ப இல்ல ஃபாதர், அவர் வந்து இறந்துட்டாங்க. எனக்கு எப்பவுமே வந்து அவரை நான் நினைச்சுக்கிட்டே இருப்பேன் அவரை பத்தி. இன்னைக்கு வந்து அவரு பர்த்டே, அதுவும் இல்லாத எனக்கு இன்னைக்கு அவரோட கால் கிடைச்சது ரொம்ப சந்தோஷம். அவர் இந்த உலகத்துல இல்லைன்னா கூட அவரை நினைப்பேன் எப்பவுமே. நல்லதுமா, நல்லது. எனக்காக என் பொண்ணு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அவரும் என் விண்ணுலகத்துல இருந்து பார்த்துட்டு இருப்பாரு என்ன. ஓகே ஓகே ஓகே, நல்லதுமா. நீங்க ஒரு நல்ல ஒரு அடுத்தந்தையை பத்தி இவ்வளோ பெருமையா சொன்னது உண்மையிலே மற்றவங்களுக்கு அது ஒரு பெரிய உந்துதலாக இருக்கும். கடவுள் உங்களையும் உங்கள் குடும்பத்தை நிறைய ஆசிரியர். ரொம்ப நன்றிங்கம்மா. சிறப்பு, அற்புதமாக சொன்னாங்க சகாயராணிக்கா.
அதாவது நம்ம ஞான மெய்ப்பர்கள் அப்படின்னு சொல்கிறோம். ஒரு அருட்தந்தையோ அருட்சகோதரியோ அப்படி தான் இங்கே இருக்கிறாங்க. அதாவது நம்ம வெறுமனே ஆன்மீகத்தை மட்டும் பேசுகிறவர்கள் அப்படி நம்ம அவங்கள ஒரு இடத்துல நிறுத்தி வச்சிட முடியாது. அதை கடந்து குடும்பத்துக்கு வருவாங்க, சமூக பிரச்சனைகளில் தங்களை ஈடுபடுத்திக்குவாங்க, இன்னும் அவங்களோட பர்சனல் நீட்ஸ் இதில் தங்களை ஈடுபடுத்திக்கிறார்கள். அங்கே தான் கிறிஸ்தவம் வந்து எப்போவுமே ஜெயிக்குது அப்படின்னு நான் பார்க்குறேன். அதனால் என்னுடைய வேலை நான் அதை மாசு வைக்கிறேன் அப்படின்னு கடந்து போகிறது இல்லை. அதை தான் நம்ம பேசி கொண்டு இருக்கிற இந்த அன்பு மாதா தொலைக்காட்சியினுடைய சொந்தங்கள் அதை தான் அங்கே வெளிப்படுத்துகிறாங்க. ஏதோ ஒரு சாதாரணமாக வந்தார் அப்படின்னா அது இல்லவே இல்லை. அதனால் அருட்தந்தையர்கள் அருட்சகோதரிகளுடைய பணி ரொம்ப ரொம்ப அற்புதமாக இருக்குது, ஆன்மாவை தொடக்கூடியதாக இருக்கிறது. அதனால் இந்த பணிக்கு கடவுள் சொன்னாப்புல அறுவடை ரொம்பவே மிகுதியாக இருக்குது, வேலையாட்கள் குறைந்து கொண்டே போய் கொண்டிருக்கிறார்கள். ஏன்னா எங்கள் மறை மாவட்டத்தில் நாங்கள் குருப்பட்டம் வாங்கும்போது 12 பேர் வாங்கினோம். இந்த ஆண்டு 2 பேர், போன வருஷம் யாருமே இல்லை. அப்போ வந்து இப்படி ஒவ்வொரு மறை மாவட்டத்திலுமே இப்படிப்பட்ட இந்த ஒரு தொய்வு இருக்குது. அதனால் நிறையா குழந்தைகள், நிறைய இளம்பெண்கள், இளையோர்கள் இன்னும் இந்த இறையலத்தில் கலந்து கொள்ளணும். அப்படிப்பட்ட அந்த ஒரு பணியை நம்ம செய்யணும் அப்படிங்கிறது தான் இந்த நிகழ்ச்சியின் வாயிலாக நம்ம வேண்டுகோள் கொடுக்குறோம். கண்டிப்பாக ஃபாதர், அதுதான் இந்த நிகழ்ச்சியினுடைய நோக்கமே. அந்த வகையில் பார்த்தோன்னா நிகழ்ச்சியினுடைய இறுதி பக்கத்துக்கு வந்துட்டோம். இறை எழுத்தில் பெருக, அதே மாதிரி அருட்தந்தையர்கள், அருட்கண்ணியர்கள், அருட்சகோதரர்கள் இவருடைய பணிகள் எல்லாம் சிறக்க, அவருடைய உடல் நலம், ஆன்ம பலம் எல்லாம் பெருக சின்ன ஜெபம். அன்பார்ந்த இறைவா, சாதாரண ஏழை எளிய மக்களாக இருந்த பொழுதிலும் கூட நீ என்னுடைய பணிக்கு தேவை என்று ஏராளமான அருட்தந்தையர்களை, ஆயர் குருக்களை, இன்னுமாய் அருட்சகோதரிகளை உன்னுடைய பணியாளர்களாக அழைத்திருக்கிறேன். இந்த அழைத்தல் வாழ்வுக்காக நன்றி கூறுகிறோம். தொடர்ந்து ஆசீர்வதியும். இதோ இந்த மாதா தொலைக்காட்சியை பார்த்து கொண்டிருக்கிற ஏராளமான குடும்பங்களில் அவர்களது மகனை, மகளை உம்முடைய அன்பு பணிக்காக அழைத்தமைக்காக மக்கள் நன்றி கூறுகிறோம். ஆண்டவரே, ஏதோ இது மற்ற பணிகளைப் போன்ற ஒரு பணியாக இல்லாமல் இது மக்களை திடப்படுத்துகிற பணி, மக்களை உம்மிடம் அழைத்து வருகின்ற பணி, எல்லாவற்றுக்கும் மேலாக உம்முடைய அன்பை பகிர்ந்து கொள்கின்ற பணி என்பதை உணர்ந்து தொடர்ந்து தளர்ந்து போகாத உள்ளத்தோடு நம்பிக்கையோடு செயல்பட உம்முடைய ஆவியை, உம்முடைய சக்தியை, கொடையை ஒவ்வொரு அருட்தந்தையருக்கும் அருட்சகோதரிக்கும் நிறைவாக தந்தருளும். எங்களோடு இருந்து வழி நடத்தும். ஆண்டவர் கிறிஸ்து வழியாக, அன்னையா மரியாள் வழியாக மன்றாடுகிறோம். ஆமீன். தேங்க்யூ ஃபாதர். தேங்க்யூ. அன்பினர்களே, மீண்டும் அடுத்த வாரம் இதே நிகழ்ச்சியில் சந்திக்கிறோம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறோம். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி. மரியே வாழ்க.